தாயே என்ன பண்ணணும், அதுகளை நல்லா ஓத வைக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மதரசாவில் சொல்லி கொடுத்துருவாங்க, இஸ்லாம் சட்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு தாய் தான் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு இஸ்லாம் பற்றி எடுத்து சொல்லணும். களிமா சொல்லி கொடுக்கணும், தூங்க வைக்கையில் களிமா சொல்லி கொடுக்கணும், தூங்கையில் ஓதுந்துவா, எந்திரிக்கையில் ஓதுந்துவா, பாத்ரூம் போகையில் ஓதுந்துவா. இதெல்லாம் மதரசாவில் சொல்லி கொடுக்குறதோட தாய் தினமும் சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அதுக்கு கற்றுக்குருங்க. அதனால் முடிஞ்ச வரை என்ன பண்ணணும், தாய் எல்லாமே சொல்லி கொடுக்கணும். துவாக்கள் சொல்லி கொடுக்கணும். அவங்க மதரசாவில் பிள்ளைய எல்லாருக்கும் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் பிள்ளை ஏற்றுக்காது. இதுவே வீட்டில் நம்ம பிள்ளை நம்ம மட்டும்தான் இருப்போம். அப்படிங்கல அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்தோம்னா சின்ன சின்ன துவா, குட்டி குட்டி துவா, அப்புறம் இஸ்லாம்னா என்ன, மலக்குகள் யார், அல்லாஹ் மலக்குகளை எந்த ரேஞ்சில் வச்சுருக்கான் அப்படின்னு அதுகளை உட்கார வச்சு நம்ம ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியே அதுகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இஸ்லாம்னா இப்படி தான் இருக்கணும், மலக்குகள், நபிமார்கள் எல்லாரையும்